ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். ட்ரேடிங்கை மிக எளிமையாக கற்றுக்கொள்ளலாம். அந்த ஒரு பதிவிலிருந்து தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட்டை வந்து நம்ம ரீட் பண்ணிட்டு வந்துருக்கோம். இது நீங்கள் டெய்லியுமே பார்க்கறது மூலிமா என்னோட வியூ எப்படி இருக்கு, நான் எப்படி டெக்னிக்கல் அப்ளை பண்ணுறேன், ஒரு என்ட்ரி பாயிண்ட் எப்படி சூஸ் பண்ணலாம், ஒரு டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் இன்னும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறதோட சேர்ந்து ஏர்ன் பண்ணிக்கவும் முடியும். கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம், ஹை அக்யூரசி அந்த விஷயத்த வந்து மறந்துடவே கூடாது எப்போவுமே. ஓகேங்களா? இப்போ நான் அதோட அக்யூரசி எப்படி இருக்குங்கிற விஷயத்த காட்டுவேன் பாருங்க. ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஏன் ஹையர் டைம் ஃப்ரேமில் அதிகமாக அக்யூரசி கிடைக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இதில் புரியும். ஸ்மால் டைம் ஃப்ரேம் போயிட்டீங்கன்னா நிறைய லாஸ் தான் வரும். நிறைய பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் கட்டு அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடக்கும். ஃபேக் பிரேக் அவுட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கலாம் நீங்கள். ஆனால் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அக்யூரசி வந்து அதிக லெவலில் கிடைக்கும். கம்பேர்டன் பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் விட. ஓகே, இப்போ வந்து இதை நான் வீக்லி டைம் ஃப்ரேம்க்கு மாத்திரம் பாருங்க. ஓவராலா பாருங்க எப்படி இருக்குன்னா மார்க்கெட் வந்து ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஓவராலா பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. இது இன்னைக்கான சார்ட் ரேட் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இதை நான் வீக்லி டைம் ஃப்ரேம்க்கு சேஞ்ச் பண்றேன் பாருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா 1999 எப்போவுமே நம்ம எல்லா சார்ட் எப்படி பார்த்து வந்துட்டு இருக்கோம், ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அப்போதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். அப்போ இந்த ஸ்டாக்ல என்ன நடந்துட்டு இருக்கு, அதோட கேரக்டர் என்னங்கிற விஷயங்களே உங்களுக்கு புரிய வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத பார்ப்போம். இங்க இருந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனது, பை ஆகிட்டு அப்புறம் செல்லு, அப்போ எகைன் போகும்போது ஒரு புது ஹை ஃபார்ம் பண்ணுது. திருப்பி கீழே வரும்போது திருப்பி கீழே வரும்போது அந்த லோக்கு தான் வந்தது. ஆனால் அதுக்கு கீழே போக கிடையாது. அதுக்கு கீழே போயிருந்தது அப்படின்னா அப்படி என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே கீழே போக ஆரம்பிச்சிருக்கும். அப்போ இங்கே இடத்துல இருந்து மேலே போயிருக்குங்கும் போது நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். என்னது இங்கே வந்து பையிங் ப்ரெஷர் இருக்கு அப்படிங்கிறது. இது என்ன இருக்கு, இதோட ஹை தாண்டி போய் க்ளோஸ் வச்சிருச்சா, அப்போ இதை வந்து நீங்க மார்க் பண்ணி வைங்க. ரெண்டு சேம் பாயிண்ட் தான். மார்க் பண்ணி வைங்க. அப்ப எகைன் மேல போனது இங்கிருந்து போயிட்டு திருப்பி இது வரைக்கும் வந்திருக்கு. திருப்பி எகைன் மேல போயிட்டு கீழே வந்திருக்கு, மேல போயிட்டு கீழே வந்திருக்கு. இந்த ஒரு ஜோனை வந்து கட் பண்ணவே முடியல. இந்த ஒரு ஜோனை மார்க் பண்ணுங்க. அப்ப என்னது இந்த ஜோன்? ரெசிஸ்டன்ட் ஏரியா. ஈஸியா பாத்தீங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்டை மார்க் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு 2 பாயிண்ட் கிடைச்சா போதும். அதை வச்சு பாத்தீங்கன்னா ஈஸியா சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்டை மார்க் பண்ணி வச்சிடலாம். அப்ப என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் டைம் இங்கிருந்து விழுகிறது நமக்கு தெரியாதுன்னு வைங்க. இங்கிருந்து கீழே வந்து திருப்பி இங்கிருந்து மேலே போகும்போது நமக்கு தெரியும். ஏன், இது நம்ம சப்போர்ட் மார்க் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ மேலே போனால் இங்கிருந்து திருப்பி கீழே வருவாங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஏன், ஏன்னா நம்ம 2 பாயிண்ட் கிடைச்சோடனே 3வது பாயிண்ட் மார்க் பண்ணிட்டோம் ரெசிஸ்டன்ட்னு. திருப்பி பார்த்தீங்கன்னா கீழே வந்து சப்போர்ட், அங்கிருந்து பார்த்தீங்கன்னா பை ஆனது. அப்போ இந்த ஒரு ஜோன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் தெரியுதுங்களா, ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தெரியுதுன்னு பாருங்க. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து புல்லிஷ் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். சரி, இது வந்து நீங்க இந்த அளவுக்கு வியூ பண்ணணும். தெரியுதுங்களா? இந்த பேட்டர்ன் நீங்க பார்த்துருப்பீங்க. ஃபிளாக்ஸ் அப்படி இருக்கு பார்த்தீங்களா? ட்ரையாங்கிள். இந்த பேட்டர்ன் எங்க பிரேக் ஆகும்? புல்லிஷ்ல வருது, மேல தான் பிரேக் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரேக் ஆச்சுங்களா? இதெல்லாம் கேரக்டர். ஒரு ஒரு பேட்டர்னுக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க படிக்கணும். படிச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். அங்கிருந்து என்ன இருக்கு? பிரேக் ஆகிட்டு போனது, ரீடெஸ்ட். ரீடெஸ்ட் ஆகி பார்த்தீங்கன்னா அங்கிருந்து மேலே போனது தான். நீங்க போகும்போது பாருங்க என்ன இருக்குன்னு, ட்ரெண்ட் ஆகி போயிருக்கு தெரியுதுங்களா? இங்கிருந்து ட்ரெண்ட் ஆனது ஈஸியா தெரியுது பாருங்களேன். இந்த ட்ரெண்ட் தான் பார்க்கணும். ட்ரெண்ட் ஒரு ஃப்ரெண்டு. ஓகேங்களா? அதை வந்து நீங்க மறந்துட வேண்டாம். ட்ரெண்ட் தெரிஞ்சா போதும், ஈஸியா பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணிட்டு போயிடலாம். ட்ரெண்ட் ரொம்ப முக்கியம். அங்கிருந்து பார்த்தீங்கன்னா பிரதர் வந்துட்டு திருப்பி மேலே போக முடியல. அங்கிருந்து என்ன இருக்கு? செல் ஆயிருக்கு. செல் ஆனது எங்க அதே இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு? நமக்கு இதே ஸ்விங் தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. தெரியுதுங்களா? இந்த ஸ்விங்கு கீழே வந்தது அப்படின்னா தான் நமக்கு பிரச்சனை. கீழே வந்தது அப்படின்னா அப்படியே கீழே 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 பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட்டுக்கு வந்து இங்கிருந்து என்ன இருக்கு? சப்போர்ட் எடுத்தது. ஏன்னா இங்கிருந்து மேலே போயிட்டு கீழே வரும்போது ஒரு லோ வைக்க முடியல அப்படின்னா நீங்க நோட் பண்ணலாம். என்னது? சப்போர்ட்டு. இது இன்னும் டே டைம் ஃப்ரேம்ல காட்டினா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இருங்க, டே டைம் ஃப்ரேம்ல அந்த அளவுக்கு சார்ட் வருதுன்னு பார்ப்போம். தெரியுதுங்களா? டே டைம் ஃப்ரேம்ல இந்த ஒரு ஜோனை பார்த்தீங்கன்னா கட் பண்ண கிடையாது. கட் பண்ணல அப்படின்னா பையர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கலாம்.
மார்க் பண்ணிப்போம். எஸ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அழகாக ட்ரெண்ட் ஆகி போயிருக்கா. இதுக்கு அடுத்தது நீங்கள் என்னென்னலாம் நோட் பண்ணலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ஆகி போயிருக்கு, திருப்பி கீழே வந்திருக்கு. இந்த ஜோனை கட் பண்ணக்கூடாது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஸ்விங்கை கட் பண்ணிச்சு அப்படின்னா திருப்பி இதே இடத்துக்கே வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்விங்கை வந்து நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். இது ரெசிஸ்டன்ட் ஏரியா. இங்கே வந்து செல் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஓகேங்களா, தாராளமாக பார்த்தீங்கன்னா பண்ணலாம். டார்கெட் வரைக்கும் வைக்கலாம். ஸ்டாப் லாஸ் மேலே போட்டுக்கோங்க. மிஞ்சி போய் என்ன போகுது, மேலே வந்து க்ளோஸ் ஆக போகுது. அப்போ இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலாம். டெக்னிக்கல் வந்து நீங்கள் இப்படி தான் அப்ளை பண்ணி ஆகணும். ஓகேங்களா, இங்கிருந்து 3 நாள் செல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா செல்லாகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்போ செல் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் மேலே போடலாமா. எகெயின் மேலே போயிட்டு கீழே வரும்போது இந்த ஜோனை பிரேக் பண்ணியிருந்தா கீழே இருக்க சப்போர்ட்டுக்கு வந்திருப்பான். அப்படி என்ன இருக்கு, அப்படியே ட்ரெண்ட் ஆகி போயிருக்கானா. இப்போ நீங்கள் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணலாம். என்னது, இன்னொரு ட்ரெண்ட் ஆகிறத நீங்கள் அப்படியே பார்க்கலாம். ட்ரெண்ட் எப்படி ஆயிருக்குன்னு பார்த்தீங்களா. மார்க் பண்ணுறேன் பாருங்க. இது வந்து ஒரு ஹை, லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர். இப்போ இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணணும், இது ஒரு ஸ்விங்கா, இதை கீழே பிரேக் பண்ணவே இல்லையா. இதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்விங். இந்த லாஸ்ட் ஸ்விங்கை வந்து பிரேக் பண்ணிருந்துச்சு அப்படின்னா கீழே வந்திருக்கும். ஆனால் அது பிரேக் பண்ணிருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அங்கேருந்து என்ன ஆயிருக்கு, புதுசாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹை ஃபார்ம் பண்ணிடுச்சு தெரியுதுங்களா. ஃபார்ம் பண்ணிட்டு கீழேருந்து புல் பேக். இது ஒரு தூரம் வந்துட்டு திருப்பி மேலே போகும்போது போக முடியலை. எகெயின் அதே இடத்துக்கு வந்திருக்கு. அப்போ திருப்பி போயிட்டு ஒரு புல் பேக்கு போயிருக்கு. கீழே வரும்போது என்ன நடக்கணும், புதுசாக ஒரு லோ வைக்கணும், சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்தால். ஆனால் வச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போ இந்த ஒரு இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், சப்போர்ட்டு மார்க் பண்ணிடணும். ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியாது அப்படிங்கிற விஷயத்த மார்க் பண்ணி வச்சுக்கணும். சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்குங்களா. அப்போ இதே ஜோனுக்கு வரும்போது பாருங்க கீழே வந்துருக்கா ரெசிஸ்டன்ட். 2 பாயிண்ட் கிடைச்சா போகுது, வெயிட் பண்ணணும். 2 பாயிண்ட் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இங்கேயே விலக போகுதா, வித்துட்டு வந்துருங்க. வித்துட்டு வந்துட்டீங்களா, மேலே போனால் போயிட்டு போகுது. இது இங்கிருந்து இவ்வளோ தூரம் ப்ராஃபிட் கவர் பண்ணிட்டீங்க. இதுக்கு மேலே போனால் போயிட்டு போகுது. நீங்கள் வெயிட் பண்ணி பிரேக் அவுட் ஆன பிறகு கூட எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். இல்லை ரீடெஸ்ட் வந்தால் கூட எடுத்துக்கலாம். இல்லையா தூக்கி போட்டு வேறு ஸ்டாக்கும் கூட போய்க்கலாம். ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சமே இருக்காது. நீங்கள் டெக்னிக்கலாக பிடிச்சிட்டிங்கன்னா எந்த சார்ட்டில் வேணாலும் ட்ரேட் பண்ணலாம். தெரியுதுங்களா. அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் பாருங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் தான், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட். அதே சப்போர்ட் ஈஸிங்களா. பட் இது நமக்கு எந்த டைம் ஃப்ரேமில் கிடச்சிருக்கு, ஹையர் டைம் ஃப்ரேமில். எவ்வளோ அழகாக பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்து போயிருக்கு. 2012 சப்போர்ட் எடுத்திருக்கு, 2013, 2014, 2016, 2020 இவ்வளோ வருஷம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்து போயிருக்கு. 10 வருஷமா சப்போர்ட் எடுத்து போயிருக்கு. சேம் அதே ரெசிஸ்டன்ட் தான் 10 வருஷமும். அப்போ இவங்க போட்டிருந்தவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு கேட்டால் ஹையில் வாங்கினவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறதுக்கு டைம் பில்ட் ஆகிருக்கும், 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவேன், டெக்னிக்கல் தெரியாமல் ஒன்றுமே வாங்கக்கூடாது. சும்மா ஃபண்டமெண்டல் மட்டும் வச்சு வாங்கினீங்கன்னா டைம் பீரியட் ரொம்ப போயிடும். அதையும் நீங்கள் யோசிக்கணும். உடனே எல்லாம் ப்ராஃபிட் வராது ஃபண்டமெண்டலுக்கு. ஏன்னா உங்களுக்கு எங்கே வாங்கணும் எங்கே விற்கணும்னு தெரியாது. டெக்னிக்கல் தெரிஞ்சது அப்படின்னா உங்களால் அனலிசிஸ் பண்ணி எடுக்க முடியும். எங்கே வாங்கலாம், எங்கே சப்போர்ட்டு, எங்கே ரெசிஸ்டன்ட்டு கரெக்டாக வாங்கி பர்டிகுலர் டைம் பீரியடுக்குள்ளேயும் உங்களால் ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளில வர முடியும். ஓகேங்களா. ரெசிஸ்டன்ட்னா ஈஸியாக எக்ஸிட்டும் பண்ண முடியும். ஏன் நீங்கள் ஃபண்டமெண்டல் மட்டும் வச்சு வாங்கினவங்க இது மேலே போயிருந்து நினச்சிட்டு இருப்பாங்க இங்கே வரும்போது. ஆனால் டெக்னிக்கல் தெரிஞ்சவங்க என்ன நினைப்பாங்க, எங்கே ரெசிஸ்டன்ட்ரா இது மேலே போகாதுன்னு சொல்லிட்டு வித்துட்டு வருவாங்க. ஃபண்டமெண்டல் தெரிஞ்சவங்க வச்சுட்டு உட்காந்துட்டே இருப்பாங்க. கீழே வந்துருச்சா வாங்கினது எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ். எக்ஸ்ட்ரா ஒரு 3 வருஷம் டைம் எடுத்துருச்சாங்க. ஆகமத்தில் இங்கேயே உங்களுக்கு 12 வருஷம் போயிடுச்சு ஃபண்டமெண்டல் தெரிஞ்சு வச்சவங்களுக்கு. ஓகே, அப்போ இங்கிருந்து பாருங்க எகெயின் பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு பாருங்க எவ்வளோ அழகாக ட்ரெண்ட் ஆகி போயிருக்கான்னு. இங்கிருந்து மார்க் பண்ணுறேன் பாருங்க. ட்ரெண்ட் ஆகி அழகாக பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்கா. ட்ரெண்டு பிடிச்சிங்கனாலே போதும். ட்ரெண்ட் இவர் ட்ரெண்டு அவ்வளோதான். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போக முடியல. எகெயின் கீழே வந்து என்ன ஆயிருக்கு, இதே சப்போர்ட் தான். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அதே சப்போர்ட்டை பிரேக் ஆனாதான் பிரச்சனை. இல்லைன்னா இங்கே வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா வாங்கலாமே. வாங்கினா இங்கிருந்து பார்த்தீங்கன்னா சான்சஸ் வந்து ஹை. பவுன்ஸ் ஆகி போயிட்டானா இங்கிருந்து வாங்கலாம். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்கு கீழே போடுங்க. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சா எக்ஸிட் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்தால் திருப்பி ரீஎன்ட்ரி எடுங்க. அவ்வளோதான். நீங்கள் வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ணணும். போட்டு நீங்கள் கிரிட்டிக்கலாக யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா வராது தேடி. ரொம்ப பார்த்தீங்கன்னா ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். உங்களோட வின்னிங் ரேட்டு, உங்களோட சைக்காலஜி இதுதான் பார்த்தீங்கன்னா பெரிய விஷயமே. டெக்னிக்கல் கற்றுக்கிறத வந்து நீங்கள் சீக்கிரமாக பில்டு பண்ணிடலாம். மற்றதை பில்டு பண்ணுறதா உங்களுக்கு டைம் பீரியட் அதிகமாக எடுக்கும்.
அப்ப இங்கிருந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். இந்த